ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெருநாய்க்கள். இந்த தெருநாய்கள்னால எத்தனை பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நீயா நானா ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பரபரப்பாக போயிருந்தது. ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மு அப்படிங்கிற ஒரு நடிகர் அம்மு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமா வந்துச்சு. ஸோ என்னடா இவங்க தெரிஞ்சுதா பேசுகிறாங்களா, இல்லை எப்படி குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களா, இல்லை அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களான்னே தெரியல. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீயா நானால அந்த அம்மு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பேசுனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தெருநாய்க்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா எதுக்குடா இந்த வீடியோ போடணுமோ வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த அம்மு அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே செம்மையாக ஒரு கோவம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது ஊருக்குள்ளே தெருநாய்க்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊருக்குள்ளே போகாமல் இருக்க முடியாது. அதுக்காக வந்து அந்த தெருநாய்க்கள் கடிக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாய்க்களை வந்து அடிக்காமல் இருக்க முடியாது. இப்போது ஒரு சில பேர் பைக்கில் போகும்போதும் நடந்து போகும்போதும் நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டி பயங்கரமாகவே பண்ணுது. நம்ம ஒரு 2 வீலரில் பைக்கில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திட்டே வருது. ஒரு பக்கத்தில் ஒரு லேடிஸே கொண்டு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸோட காலெல்லாம் கடிச்சிருக்குது. அது 2வது வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில் வச்சுட்ருக்குறாங்க. ஸோ அந்த குழந்தைய இழுத்துட்டு போய் அந்த நாய் கடிச்சிருக்கு. ஆனால் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, நாய் கடிக்குது உங்களுக்கு, அப்போ நீங்கள் எங்கே போயிட்டீங்க, குழந்தைங்க பார்க்காம உங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுவே அவங்க குழந்தைக்கு நடந்திருந்தால் அவங்க அந்த மாதிரி பேசியிருப்பாங்களா? ஒரு உங்களுக்கு நாய் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் சாப்பாடு போட்டு நீங்கள் வளங்க. நாய்க்கு கொண்டு போயிட்டு அவங்க வந்து என்னமோ கொல்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவங்க அந்த இங்கே இருக்கிறனால மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் விபத்துக்கள் தடுக்கிறதுக்கும் சில குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணுறாங்க பண்ணல அப்படிங்கிறத நம்ம கேள்வி கிடையாது. ஸோ அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருடர்கள் நிறைய பேர் வர்றாங்க, கொள்ளையர்கள் வராங்க. அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வரும்போது இந்த மாதிரி நாய்கள் அதிகமாக உழைக்கிறனால கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்னடா நாய் உழைச்சிட்டே அப்படின்னு சொல்லி சில பேர் வெளியே வந்து பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே இடத்துல நல்லவங்க வரும்போது நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு நடந்து வரும்போது கூட அதே நாய் உழைச்சிட்டு அவங்கள நடந்த பைக்கில் வர விடாமல் அவங்கள தொந்தரவு பண்ணிவிட்டு கடிக்கையும் வச்சுறது. அதாவது அந்த நாயினால நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ ஒரு உயிர் போகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து நீயா நானா நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாதம் பண்ணாங்க. ஏன்னா நாயினால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நாய் இருக்கிறதுக்காக வந்து நாய் கடிக்குதுன்னு தெரிஞ்சு நீங்கள் எதுக்கு அந்த நாய் இருக்கிற அந்த ஊருக்கு போகிறீங்க? நாய் வந்து குழந்தைங்க கடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைங்களோட பெத்தம்மா அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க, அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களே, அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா? ஒரு குழந்தை என்னங்க பண்ணுச்சு? தொட்டில் தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய நாய் வந்து தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த நாய் வந்து அந்த குழந்தையை கொல்லுதுன்னா அந்த குழந்தைக்கு நாயின்னு கூட என்னென்னு தெரியாது. அந்த குழந்தையை கொல்லும் போது அங்கே இருக்கிற பெற்றவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயினாலே கோவம் தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு எத்தனையோ பெற்றவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ பைக்கில் போயிட்டுருப்பாங்க, திடீர் நாய் சரன்னு உள்ளே வந்து விழுந்தோன்னே அந்த பைக்கில் ஒரு ஆள் விழுந்தா மண்டை அடி ஓகே. அதே பைக்கில் குழந்தைங்களையோ லேடிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நினச்சி பாருங்கள் அந்த குழந்தைங்களோட நிலையும் அந்த பெண்களோட நிலைமையும் நினச்சி பாருங்கள், ரொம்பவுமே கவலைக்கிடமாயிரும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு வகை நல்லது தான். ஏன்னா இப்போ நைட்டு 1 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நடந்து வர்றாங்க. பைக் இல்லாதவங்க சில பேர் நடந்து வராங்க. அதாவது இப்போ என்னென்னா நைட்டு 1 மணிக்கு வரவங்க போதெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறவங்க வருவாங்க. அப்புறம் இந்த பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படியும் நம்புறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் இன்னொரு சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேய் இந்த கொள்ளைங்க இவங்களெல்லாம் சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த நாய் அட்டரிச்சிட்டு தாங்கவே முடியாது, நடந்து போகக்குள்ள ஒரு வழி பண்ணிடுமே, எப்படி இந்த இடத்த விட்டு நம்ம வீட்டுக்கு போய் சேர்றது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பயந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ரொம்பவுமே போகாமலே இருப்பாங்க. இந்த நாய்களை கண்டு அந்த இடத்துக்கு போகாமலே இருப்பாங்க. அதாவது வேலைக்கு போயிட்டு ஒரு மனுஷன் இந்த மாதிரி வரும்போது அவங்க நிலைமை நினச்சி பாருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா எல்லா நேரத்துலையுமே எல்லாத்துக்கிட்டையுமே வாகனம் இருக்க போகிறது கிடையாது. இப்போ திடீர்னு வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே நைட்டு 1 மணினா ஸ்டாண்டில் போட்டு அந்த இடத்துல ஆட்டோ இருந்தால் ஓகே, ஆட்டோ இல்லைன்னா வேறு வழி இல்லை,
சரி நடந்து போகலாம் அப்படிங்கும்போது அந்த டவுனாக இருந்தாலும் சரி, கிராமம் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நாய்கள் செல்ல கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நாய் உழைச்சாலும் நல்லது தான். அந்த உழைக்கிறனால தான் திருடர்கள் வர்றாங்களா, நல்லவங்க வர்றாங்களான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு வேளை அந்த இடத்துல திருடனா இருந்தால் அது வந்து ஒரு சேஃப்டி. நல்லவனா இருந்தால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பாதிப்பு தான். சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உங்களுக்கு நாய்கள் மேலே அக்கறை இருந்தால் ஓகே, நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க, தப்பு கிடையாது. அதுக்காக இப்படி ஒரு குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்க செத்தாலும் பரவாயில்ல, நாய் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் நியாயமா தெரியல. நீங்கள் தெரிஞ்சு பேசுகிறீங்களா, இல்லை தெரியாமல் பேசுகிறீங்களா அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. இப்படியும் சில பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லியும் எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி தான் இப்படிலாம் இருக்கிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள மதிங்க. சரிங்களா? மனுஷங்க இருக்காங்க. அந்த மனுஷங்களுக்கு எந்த ஆபத்து வராம என்ன தடுக்கணுமோ அதுக்கான முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? தேவையில்லாம அந்த நாய் கடிச்சு எத்தனையோ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, நாய் கடிச்சு தான் அதிகமான பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிகமா ஒரு ரெக்கார்டே வந்து வெளியே இருக்குதாமா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தடுக்கிறதுனால எந்த ஒரு தப்பு இல்ல அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா வந்து இந்த நாய்களே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியல. இந்த நாய்கள் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் எனக்கு இருக்கு. ஸோ இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.